வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, பேராசிரியர் முகமது யாசின் அக்ரிகல்ச்சரர் அவர்களின் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். பண்டித ஜவஹர்லால் நேரு காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் காரைக்காலில் ப்ரொஃபஸராக பணியாற்றிட்டு இருக்கும்போது, அப்போ என்னுடைய படிப்புல கத்திரி இருக்குது. அதில் இதை தாங்கி உப்புத்தன்மை தாங்கி, ஏன்னா இப்போ கோஸ்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் உப்பு அதிகமாக. பட் கத்திரி இன்றைய அவசியமான டெய்லி தேவைப்படும். எல்லாரும் காய்கறி சரி, ஹோட்டல் சரி, எல்லாத்துக்கும் அதுலயும் எப்படி தாங்கி வளரக்கூடியதுக்கு அப்படின்னு நான் ஒரு ஆராய்ச்சி தான் நான் எம்எஸ்ல பண்ண, பிஹெச்டில பண்ணேன். பண்ணிட்டு என்ன செஞ்சேன்னா, நிறைய ரகங்கள் எனக்கு ஐசிஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அதுல எங்களுக்கு இந்த ஆராய்ச்சிக்காக எங்களுக்கு 7 லட்சம் 8 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்தை வச்சு நாங்கள் நிறைய பண்ணோம். நிறைய கலெக்ட் பண்ணி அதை உப்பை நாங்களே ஏற்படுத்தி பண்ணி எந்த ரகங்கள் தாங்கி வளர்க்கலாம், 2வது மகசூல் குறையாம இருக்கும், இந்த ஆராய்ச்சியும் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம். இதை அடுத்த வரவங்க நம்ம பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை நம்ம பண்ணும்போது எந்தெந்த பகுதி, அதாவது தோட்டக்கலைன்னு எடுத்தீங்கன்னாக்கா, தோட்டக்கலை உதாரணமா வாழ போறதுன்னா தோட்டக்கலை பயிர் எல்லாமே அதிக லாபம் தரக்கூடியது, நெல்லோட இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாமே தோட்டக்கலை போடலாம்ல. உங்களுக்கு கேட்போம், சார் நீங்க சொல்றீங்க சார் தோட்டக்கலை 3 மடங்கு லாபம் கொடுக்கும், 4 மடங்கு லாபம் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாமே தோட்டக்கலை பயிர் செய்வாங்க, ஏன் வரல? அந்த கேள்வி எனக்கு கேட்பீங்க. அப்ப அதுக்கு பதில் சொல்லணும். நான் தோட்டக்கலை பயிருக்கு முக்கியம் மண் வாகனம், அடுத்தது நீர், அது உப்புத்தன்மை இல்லாம இருக்கும். அப்புறம் தட்பவெட்ப சூழல். நம்ம உருளைக்கிழங்கு இங்க போடணும் செக்அப் பண்ண முடியாது. உருளைக்கிழங்கு எங்க விளையுது அங்க வளர்க்க. அப்ப அங்கெல்லாம் விளையும் போது அந்தந்த தட்ப சூழலுக்கு தான் அந்தந்த பயிர் வரும். அதே மாதிரி மண் வளங்கள், நம்ம நெல் பயிர் இடத்துல கிளே டைப்ஸ் ஆஃப் சைடு, அதுல போய் நம்ம காய்கறி போட்டா இருக்கீடு வராது. அப்போ அந்த மாதிரி இனங்கள் கிடைச்சா தான் நம்ம பண்ண முடியும். சோ நிலங்களை தேர்ந்தெடுத்து தண்ணி அதிகமா தேவைப்படும், அது எவ்வளவு போடும். அதே மாதிரி வேலையாட்கள் தேவைப்படும். நெல்லுன்னா டக்குன்னு போட்டு ஒரு அறுத்துக்கலாம். இப்ப நீங்க வெண்டை போட்டீங்கன்னா 1 to 1 நாள் அறுக்கிறதுக்கு ஆள் வேணும். அப்போ வேலையாட்கள் தேவைப்படும். சோ இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் நம்ம தோட்டக்கலையை நம்ம பயிர் செய்யணும். உதாரணம் உங்களுக்கு தெரியாதது இல்லை, இது ஒரு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கணும். அதை இப்போ நிறைய விவசாயத்தை படிச்சுட்டு மாணவர்கள் யாருமே வேலை இல்லாம இல்லை. மேல் படிப்பு போறாங்க, ஐஏஎஸ் எழுதுறாங்க, அதே மாதிரி கம்பெனி போறாங்க. 2வது அவங்களே புத்தக வாங்கி பயிர் செய்யறாங்க. 20 லட்சம் ரூபாய் மானியம் கொடுக்குற அளவுக்கு தான் நேஷனல் லெவலில் கொடுக்குறாங்க. 2வது அவங்க ஒரு அக்ரி சொசைட்டி ஆரம்பிச்சு அதுலயும் பண்றாங்க. பண்ணிட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் அவரும் நல்லா பண்ணிட்டு ஒரு மாசத்துக்கு 50,000 60,000 இந்த மாதிரி இயற்கை உரங்கள் தயாரிச்சு விற்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்கு. அது இந்த மாதிரியான விவசாயத்துல மாணவர்கள் படித்து சுயதொழில சம்பாதிச்சு என்னை கூட்டிட்டு போயிருந்துட்டு அங்க பார்த்தா அங்க ஒரு 10 ஏக்கர் வாங்கி நிலம் வாங்கி தென்னை போட்டு, நல்ல வீரிய தென்னை போட்டு, ஒரு தென்னை கோயம்புத்தூர் மார்க்கெட்ல 25 ரூபா 30 ரூபா. இவர் 15-20 ரூபா கொடுத்தா கூட அவருக்கு இல்லாம. அது நடக்கும்போது வீடு போய் பப்பாளி போடுவாங்க. இதெல்லாம் பப்பாளி பார்த்தா பயப்படுவாங்க. எல்லாம் லேடிஸ் பார்த்தாங்க, ஐயோ வெப்பம் கரைச்சிடுவாங்க, காய சாப்பிட்டா தான் கரைச்சி, பழம் தான் என் சத்து. அப்போ அதுவும் இப்போ மார்க்கெட்ல கிலோ 30 ரூபாய். அது அந்த மாதிரி விவசாய
படித்த மாணவர்கள் மேற்படிப்பு படிக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க, சுய தொழில் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல விதமான வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய என்னோட அனுபவங்கள் உண்டு. நேர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன சொன்னார்கள்? வணக்கம், என் பெயர் சத்யா, வயது 43. கரும்பு எப்படி இயற்கை முறையில் பயிரிடுவது பற்றியும் அதிக மகசூல் பெறுவது பற்றியும் தரமான கரும்பு பயிரிடும் முறையினையும் தெளிவாக விளக்கியதற்கு நன்றி. என்னை போன்ற விவசாய மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. டாக்டர் முகமது யாசிப் அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, முனைவர் பால்சாமி தாவரவியல் அவர்களின் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். நிறைய தாவரங்கள் பாத்தீங்கன்னா நீங்க எண்ணிக்கையில ரொம்ப குறைவா இருக்கும். உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அதை நாம என்ன சொல்றோம்னா என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் அப்படிம்போம். என்டேஞ்சர்ட்னா அதாவது அச்சுறுத்தலுக்கு உள்ளான உயிரினங்கள். அதுல விலங்குகளும் இருக்குது, தாவரங்களும் அந்த மாதிரி அச்சுறுத்தலுக்கு உள்ளானது இருக்கும். அந்த பாதுகாப்புன்னு பார்க்கும்போது அதுக்கு தான் நம்ம ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா அது கொஞ்ச நாள் கவனிக்காம விட்டீங்கன்னா அந்த தாவரமே உலகத்திலேயே இல்லாம போயிடும். குறிப்பா சொல்ல போனீங்கன்னா இந்த எண்டமிக்னு சொல்லுவோம். எண்டமிக்னா உலகத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் அந்த தாவரம் இருக்கும், வேற எங்கேயுமே அந்த தாவரத்தை பார்க்க முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா இந்த அனகாலிஸ் பெடோமின்னு ஒரு சின்ன செடி, அது நீலகிரி ஆனமலேசியில மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனீங்கன்னா செரபீஜியான்னு ஒரு தாவரம், ரோடோடென்ட்ரான் நீலகிரிக்கம்னு ஒரு தாவரம். இந்த குறிஞ்சி பூலியே குறிஞ்சியே பாத்தீங்கன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை, தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலை, நீலகிரின்னு ஏன் பேர் வந்துச்சு, நீலமலை அப்படிங்கிறாங்கன்னா அந்த குறிஞ்சி மலர்கள் நீல நிறமா இருக்கும். அந்த பூக்கிற பருவத்துல ஏரியல் வியூ மேல இருந்து பார்க்கும்போது மலையே நீளமா தெரியும், அதனால அது நீலமலை. சோ இந்த தாவரம் பாத்தீங்கன்னா நீலமலை, கொடைக்கானல் ஹில்ஸ், பழனி ஹில்ஸ், ஆனைமலை ஹில்ஸ் மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே இது இல்லை. சோ இதெல்லாம் எண்டமிக், ஒரு பகுதிக்கு மட்டும் உண்டான தாவரங்கள் எண்டமிக். அந்த தாவரங்கள் சிலது என்டேஞ்சர்டா இருக்கு. என்ன உங்களுக்கு அச்சுறுத்தலுக்கு உள்ளானது, அது கொஞ்ச நாள் கவனிக்காம விட்டீங்கன்னா இல்லாம போயிடும். சோ அந்த மாதிரி சில தாவரங்கள் நாங்க அனகாலிஸ் பெடோமி, இது மாதிரி தாலிக்டம் ஜவானிக்கம், செரபீஜியா புசிலா, இப்படி கில்டி கார்டியா, இந்த மாதிரி ஒரு 15-20 தாவரங்கள் நாங்க செலக்ட் பண்ணி டிஷ்யூ கல்ச்சர் முறையில, திசு வளர்ப்பு முறையில, ஏன்னா அதுக்கு விதை எக்ஸ்காக்கம் பைக்கலம், அது என்ன சொல்லுவாங்கன்னா ஓணம் செடினே சொல்லுவாங்க. அது ரொம்ப ஷார்ட் பீரியடு. இந்த கேரளாவில் ஓணம் வர்ற மாசத்துக்கு ஒரு 15-20 நாளைக்கு முன்னால வரும். ஓணம் முடிஞ்சு ஒரு 10 நாள்ல அந்த செடி எல்லாம் போயிடும். மீதி நாளெல்லாம் இருக்கும், ஆனா அது விதையாவோ அல்லது கிழங்காவோ இருக்கும். மறுபடியும் அந்த ஓணம் பண்டிகை அப்பதான் வரும். சோ அந்த மாதிரி தாவரம் அதுவும் எண்டமிக் தான், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். சோ இந்த இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ் யுனெஸ்கோவில் ஒரு பாடி, அது ஒவ்வொரு வருஷம் எந்தெந்த தாவரங்கள், விலங்குகள் இந்த மாதிரி என்டேஞ்சர்டு கேட்டகரியில் இருக்கு. என்டேஞ்சர்ட்னா அதுல நிறைய கேட்டகரி இருக்கு. ஒண்ணு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, இன்னொன்னு என்டேஞ்சர்டு, அப்புறம் வல்னரபிள், இப்படி எல்லாம் இருக்கு. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட்னா ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 80% பாப்புலேஷன் காணாம போயிருக்கும். ஏதாவது ஒரு செடிக்கு கடந்த 10 வருஷத்துல 80% இல்லாம போயிருந்ததுன்னா அதுக்கு பேர் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர். என்டேஞ்சர்ட்னா கடந்த 10 ஆண்டுகள்ல 50% பாப்புலேஷன் அந்த செடி இல்லாம போயிருக்கு, குறிப்பிட்ட செடி இல்லாம போயிருந்தா அது என்டேஞ்சர்டு. வல்னரபிள் அப்படின்னா கடந்த 20 ஆண்டுகள்ல 50% இல்லாம போச்சுன்னா அது வல்னரபிள். சோ இப்படி நிறைய கேட்டகரி இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம பாதுகாப்பு முறைகளும் நம்ம டெவலப் பண்றோம். சோ நாங்க இந்த மாதிரி ஒரு 6-7 செடி, குறிப்பா சொல்ல போனீங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரி அனகாலிஸ் பெடோமி, இன்னொன்னு ஒரு செரபீஜியா, இப்படி ஒரு 4-5 பிளான்ட் அந்த என்டேஞ்சர்ட் கேட்டகரி. ஸ்மைலாக்ஸ் ஜைலானிக்கானது, அது ஒரு கிளைம்பர், அது ஒரு கொடி. அந்த சோலைக்காடுகள்ல அந்த பசுமை மரங்கள்ல இந்த கொடி படர்ந்திருக்கு. சோ இதெல்லாம் ரொம்ப அருகி வரும் தாவரங்கள், உலகின் மற்ற பகுதிகளில் நம்ம பார்க்க முடியாது. சோ இது ஏன் பாப்புலேஷன் கம்மியா போயிருக்கு அப்படின்னா அதனுடைய விதையினுடைய முளைப்பு திறன், அந்த என்விரான்மெண்டோட ஒத்து போகாது, இப்படி பல காரணங்கள்னால அது இல்லாம போச்சு. சோ திசு வளர்ப்பு முறையில நாங்க புரோட்டோகால ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோம். அந்த பிளான்ட்டுக்கு எல்லாம் நிறைய பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ கல்ச்சர் யூஸ் பண்ணி நாங்க அதுக்கு டெவலப் பண்ணி அந்த புரோட்டோகால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்தோம். நீங்க இதைய பயன்படுத்திங்க, இந்த புரோட்டோகால் படி இந்த செடிகளை வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். 1-2 பிளான்ட் அட்டன் பண்ணி சக்சஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. நேர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன சொன்னார்கள்?
ஹலோ, என் பேர் எழிலரசி. என்னுடைய வயசு 58. நான் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டெப்டி டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நிலா எஃப்எம்மில் ப்ரொஃபஸர் ஃபாலுசாமி ரொம்ப அழகாக காலேஜை பற்றி பேசுகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதுக்காக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். நேயர்களே, முனைவர் ராமானுஜம் தாவரவியல் அவர்களின் நிகழ்ச்சியில் இருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். ஜென்ரலா கொஞ்சம் எல்லாருமே ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஓரமா ஒதுங்கி வீட்டுல உட்காந்துடுறாங்க. அவங்க ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி முதுமை காலத்தை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற பீரியட ஒரு மனநிறைவோட வாழ முடியும்? அதுக்கு நீங்க என்ன பயன்படுத்துறீங்க? அந்த டிப்ஸ மத்தவங்களுக்கு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். முதல்ல நீங்க நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்காதீங்க. வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கணத்தையும் வாழ நினையுங்கள், வாழுங்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். என்றைக்கு கடல் அலை ஓய்வது, நீங்கள் நீச்சல் இருப்பது. ஆகவே துன்பங்களும் துயரங்களும் உங்களை சுற்றி கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த துயர மேகங்கள் உங்கள் தலையிலே கூடு கட்டி விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சுற்றி இருக்கின்ற இயற்கையை நேசியுங்கள், சுற்றத்தாரை நேசியுங்கள், ஊராரை நேசியுங்கள். அத்தனையும் நீங்கள் நேசிக்க பழகிவிட்டால் உங்களுக்கு கோபதாபங்கள் மறைந்து மனம் பறந்து வாழ்க்கை ஒரு சுகமான அனுபவத்தை கொடுக்கும். ஆகவே நீங்கள் வாழ்க்கையை நேசிக்க தொடங்குங்கள் என்பதுதான். தொடங்க வேண்டாம், ஏற்கனவே நேசித்துக் கொண்டிருப்பீர்கள். அது முடிந்து விட்டது என்ற எண்ணத்தை நீங்கள் துறந்து விடுங்கள், மறந்து விடுங்கள். தொடர்ந்து நீங்கள் வாழ்க்கையை நேசியுங்கள். அதுதான் முக்கியம். நன்றி சார். இந்த கொரோனா காலத்துல இளம் வயதினரே ரொம்ப உடல்நல பிரச்சனைகளால சமாளிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. வெளியில ஆக்டிவா வேலை செய்ய பயப்படுறாங்க. நீங்க உங்களோட இந்த 70 வயதுக்கு மேற்பட்ட வயதுலயும் உங்க ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கிட்டு சமுதாயத்துக்கு இன்னும் பணிபுரியறீங்க. உங்க ஆரோக்கியத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, நல்லபடியா வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யறீங்க அப்படின்றத எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. உடம்பார் அழியின் உயிரால் அழிவர் என்று ஏற்கனவே எச்சரித்து விட்டுத்தான் போயிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆக உடல் நலத்தை வேண்டுமானால் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். செய்து கொண்டுதான் இருந்தோம். நீங்கள் சொன்னதை போல நம்முடைய இயக்கங்கள் முடங்கி விட்டன இந்த கொரோனா காலத்துல. அது நமக்கு மட்டுமல்ல, இந்த சின்னஞ்சிறுவர்களை நினைத்தால் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. ஏனென்றால் அது சிட்டுக்குருவியை போல ஓடி திரிந்து கொண்டிருந்த அந்த சிறுவர்களை நீங்கள் 4 சுவர்களுக்குள் முடக்குகின்ற பொழுது அவர்களுடைய மனம் பாதிக்கப்பட்டு விடுகிறது. அதை நான் என்னுடைய வீட்டிலேயே கண்ணார கண்டிருக்கிறேன். என்னுடைய பேரனும் பேத்தியும் விளையாடுவதற்கு இடமில்லாமல் என்னைத்தான் அழைத்துக் கொண்டிருப்பார்கள். வாருங்கள் விளையாடலாம் என்று. நல்ல வேளையாக என்னுடைய மொட்டை மாடியானது மிகவும் பெரியது. ஏறத்தாழ ஒரு பாதி மைதானம் போலவே இருக்கும். அதிலே நாங்கள் ஓடி ஆடி விளையாடுகின்ற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. ஆகவே அவர்களையும் என்னால் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடிந்தது. என்னுடைய நடைப்பயிற்சி வழக்கமாக அரை மணி நேரம் இருந்து ஒரு 3/4 மணி நேரம் வரையிலே கடலோரத்திலே நான் நடைப்பயிற்சி செய்வது வழக்கம். அல்லது இங்கே இருக்கின்ற விமான தளத்திலே நடைபயிற்சி செய்வானிலே தொடர முடிந்த காரணத்தால் தான் எனக்கு இருக்கின்ற உடல் உபாதைகள் என்று சொன்னால் எனக்கு முடக்குவாதம் இருக்கிறது. அது என்னால் வந்ததல்ல, என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு கொடுத்த கொடை என்று தான் நினைக்க வேண்டும். அதை வைத்து சமாளிப்பதற்கு இந்த உடற்பயிற்சி தான் என்னை இன்னும் உற்சாகமாக வைத்திருக்கிறது. ஆகவே நீங்கள் முடிந்த அளவிற்கு உடற்பயிற்சி செய்யுங்கள். நம்மால் நடக்க முடியவில்லை என்று நினைக்காதீர்கள். கடுமையான உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று யாரும் நினைக்க வேண்டாம். நம்முடைய வயதுக்கு தகுந்தவாறு நிறைய நீங்கள் இந்த காணொலி காட்சியிலே பார்த்திருக்கலாமே. உட்கார்ந்த இடத்திலேயே நம்மால் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் எண்ணற்றவை இருக்கின்றன. அவைகளை செய்யலாம். இதை பற்றி நீங்கள் உங்கள் உடலை முடுக்காக வைத்திருப்பதை மூலமாகவே உங்கள் உடல் நலத்தை பேண முடியும். ஆகவே தயவு செய்து நீங்கள் வீட்டுக்குள் முடங்கி விடாமல், அப்படியே முடங்கி விட்டாலும் ஒடுங்கி விடாமல், கூடிய வரையிலே நீங்கள் உடல் இயக்கத்தை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய யோசனையும் கூட. நன்றி சார். நீங்களே இப்போ சொல்லும் போது நிறைய சொன்னீங்க, நம்ம காணொலி மூலமாலாம் உடற்பயிற்சி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்னு. சோ டெக்னாலஜி நிறைய இப்போ டெவலப் ஆயிருக்கு. வீடியோ காலிங், போன் மூலமாவே நம்ம ஆன்லைன்ல பணம் அனுப்புறது, அதெல்லாம் இப்ப முன்னாடி எல்லாம் மணி ஆர்டர் இருந்துச்சு. இப்ப பணம் அனுப்புறதெல்லாம் ஒரு உடனே நம்ம பண்ண முடியுது. இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு இல்லைங்களா சார்? இதெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்களா? இதுல எந்த டெக்னாலஜி எல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க சார்? நிச்சயமா. நீங்க தொழில்நுட்பம் இன்றைக்கு விரிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. நீங்க வெர்ச்சுவல் மீட்டிங் சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தொலைக்காட்சியில பார்த்திருக்கலாமே. இந்த
கொரோனா காலத்தினால் நேரடியாக பட்டமளிப்பு விழாவை நடத்த முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வீட்டிலே இருந்த மாணவர் சென்னையிலே இருக்கின்ற அரங்கத்திலே விருந்தினர் முன்னால் நின்று பட்டத்தை வாங்கி கொண்டு வீட்டுக்கு போய் விடுகிறார். இது எப்படி சாத்தியமானது? தொழில்நுட்பம் தான். இப்போது கூட பாருங்கள், நான் இங்கே ஒரு இடத்திலே இருக்கிறேன், நீங்கள் வேறு இடத்திலே இருக்கின்றீர்கள். என்னுடைய உரையை நீங்கள் பதிவு செய்து நாளைக்கு நீங்கள் ஒலிபரப்ப போகின்றீர்கள். அது எப்படி சாத்தியமானது? அதே போல உள்ளங்கையில் உள்ளதடா உலகம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உலகம் சுருங்கி விட்டது, தொழில்நுட்பம் விரிந்து விட்டது. ஆக நீங்கள் தொழில்நுட்பத்தை துறந்து விட்டீர்களானால் உங்களால் எந்த விதமான வசதிகளையும் பெற முடியாது என்கின்ற அளவிற்கு நாம் சுருங்கி விட்டோம் என்றால் நம்முடைய தேவைகள் எல்லாம் நம்முடைய கை கட்டிய தூரத்திலே கிடைக்கின்ற அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. அதை நாம் சரியான விதத்திலே பயன்படுத்துவோமானால் நிச்சயம் நமக்கும் மகிழ்ச்சி, நம்மை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி. நேர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன சொன்னார்கள்? என் பெயர் சாரதா, வயது 54. நிலா எஃப்எம்மில் தாவரவியல் ஆய்வாளர் முனைவர் MP ராமானுஜம் இயற்கையாக வேர்க்கடலை மணில பயிரிடுவது பற்றியும் அதில் ஏற்படும் இலைப்புள்ளி நோயை தவிர்ப்பது பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டதற்கும் நன்றி. மேலும் ஆராய்ச்சி முடிவு அன்றாட விவசாய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம்.